குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறத வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பே சொல்கின்ற பொழுது, அதை விட முக்கியமாக திமுக மந்திரிங்க எல்லாம் காசு வாங்காம நேர்மையா தான் இருக்காங்கன்னா அவங்க இன்னுமா நம்பிட்டு இருக்காங்க மக்கள் நம்புவாங்கன்னு? எப்படிங்க? ஏனென்றால் இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் லஞ்சம் ஊழல் என்பது மலிந்து போய் இன்று ஆதாரங்களை கொடுத்து ஒரு அரசு அமைப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற சூழல் இருக்கு. இதுக்கப்புறம் மாநிலத்தோட முதலமைச்சர் போன கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டு போகிற மாதிரி அவரை வச்சிருக்காங்க போல இருக்கு. அவர் பாவம் விவரமே தெரியாம இருக்காரு. அவர் கீழே இருக்கிற அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற விவரம் கூட தெரியாம இருக்காரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அதனாலதான் அமைச்சரவையில ஜெயிலுக்கு போன அமைச்சர்கள் எதுக்குங்க அவர் வச்சிருக்கணும்? குற்ற வழக்கு இருக்கு, குற்ற வழக்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இது நேர்மையான அரசா? திமுகவுக்கு நேர்மைக்கு என்னைக்காவது சம்பந்தம் இருந்திருக்கா? அதனால் எந்த அமைச்சர்கள் மீது, மாநில அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றம் சரியான முறையில் விசாரணை செய்ய வேண்டும். மாநில அரசு அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதால சில நேரங்கள்ல அதை மூடி மறைப்பதற்காக, மிரட்டுவதற்காக முடிவு செய்வார்கள். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு முன்னாள் மந்திரி திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? ஆமா நான் காசு வாங்கிட்டு தான் வேலை கொடுத்தேன்னு சொன்னவருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு அவர் தியாகி ஆயிட்டாரு, திடீர்னு புனிதர் ஆயிட்டாரு. ஏன்? அதிகமா கொடுக்கறாரு. அதனால இவங்க மேல குற்ற வழக்கு இல்லன்னு ஏதாவது இருக்கா? இல்ல பொய் வழக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பொய் வழக்குன்னு சொன்னா அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காதுங்க. கரூர்ல போய் நின்று பக்கம் பக்கமா படிச்சவரே முதலமைச்சர். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தகுந்த பதிலை அளிப்பார்கள். ஆனால் இவ்வளவு ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வந்திருக்கின்ற அமைச்சரை இன்னும் அமைச்சரவையில் வைத்து திமுக அழகு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஊழலை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் பொருள்.